Good afternoon, dear students. So, last class 12th accountancy என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓகேவா. ஸோ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் கம்பைன் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டிஸ்கஸ் பண்ணோம், தென் அடுத்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே. ஸோ சேம் ப்ரொசீஜர் சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். பட் the name is total creditors account and bills payable account. Okay, total creditors account and bills payable account ரெண்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நான் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 19ல் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு யூ நோ த மீனிங் ஆஃப் கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ் இஸ் எ பர்சன் who supply the goods without receiving money. Okay, who gave the benefit without receiving money. That means பிஸ்னஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குட்ஸை சப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ என்ன சப்ளை பண்ண போகிறாங்க, குட்ஸை சப்ளை பண்ண போகிறாங்க. பட் இமீடியட்டாக கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃப்யூச்சரில் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ யாரை கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா மேனுஃபேக்சரர். பிஸ்னஸ் வந்து மேக்ஸிமம் குட்ஸை வந்து யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர் இல்லைனா ஹோல்சேலர்ட்டருந்து என்ன பண்ணுவாங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூசர் இல்லைனா ஹோல்சேலர்ட்டருந்து என்ன பண்ணுவாங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ யாரெல்லாம் பிஸ்னஸுக்கு குட்ஸை கிரெடிட்டுக்கு சப்ளை பண்ணிடுறாங்களோ ஸோ அந்த பர்சனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் அப்படிமா. ஓகேவா. ஸோ கிரெடிட்டார்ஸ் இஸ் எ பர்சன் ஹூ கேவ் த பெனிஃபிட் டு த பிஸ்னஸ் வித்தவுட் ரிசீவிங் த மணி ஃப்ரம் த பிஸ்னஸ்லேருந்து மணி ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா. ஸோ அப்போ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அப்போ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எவ்வளோ கிரெடிட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் சப்ளையர்ட்டேருந்து எவ்வளோ குட்ஸை கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன பண்ண இந்த டாப்பிக்கில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் இஸ் டூ சைட், டெபிட் சைடு அண்டு கிரெடிட் சைடு. இன் டெபிட் சைடு, so creditors is a liability of the business. Okay, creditors is a liability of the business. So liabilities is always shows the opening balance is in credit side. So by balance B by D, that means opening balance. Opening creditors ன்னு சொல்லி ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து எங்கே எழுதணும் அப்படின்னா by balance B by D அப்படின்னு சொல்லி கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணுறீங்க. தென் அப்படியே டெபிட் சைடு வந்துடுங்க. ரிமைனிங் இருக்கிறத அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா. டெபிட் சைடு வந்தீங்கன்னா டூ கேஷ் பெய்டு. கிரெடிட்டார்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் கேஷ் பே பண்ணுறோம். ஓகே. ஸோ அப்போ டூ கேஷ் பெய்டு. தென் இன் கேஸ் இஃப் யூ ஆர் நாட் பேயிங் கேஷ், சம்டைம்ஸ் வி ஹாவ் இஷ்யூட் எ செக். இன் கேஸ் ஆஃப் த அமௌண்ட் இஸ் பல்க். ஓகே. சம் பல்க் அமௌண்ட்னா நம்ம என்ன இஷ்யூ பண்ணுவோம் செக் இஷ்யூ பண்ணுவோம். கேஷ் பே பண்ணியிருந்தா டூ கேஷ் அக்கௌண்ட், செக் பே பண்ணியிருந்தோம்னா டூ பேங்க் அக்கௌண்ட். Okay. So in case you are not paying cash and check, you have to accepted bill. So you have to write to bills payable. Okay. So ரெண்டுமே நம்ம பே பண்ணியிருக்க மாட்டோம். தென் பில் பே பண்ணுறோம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். தென் நம்ம பே பண்ணும்போது நம்ம என்ன ரிசீவ் பண்ணோம் டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ யூ ஹவ் டு ரைட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். தென் பர்ச்சேஸ் பண்ணுறோம், சம்டைம்ஸ் குட்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டன் பண்ணுவோம். ஸோ டூ பர்ச்சேஸ் ரிட்டன். தென் லாஸ்ட் ஒன் டூ பேலன்ஸ் சி பை டி. தட் மீன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸஸ் டெபிட் சைட்னா ஆப்போசிட் சைடில் க்ளோசிங். ஓப்பனிங் பேலன்ஸஸ் கிரெடிட் சைடில் வருதுன்னா ஆப்போசிட் சைடில் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் டெபிட் சைடு. டூ பேலன்ஸ் சி பை டி க்ளோசிங் பேலன்ஸஸ். ஓகேவா. ஸோ இதை ஃபார்மேட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. தென் அப்படியே டெபிட் சைடு வந்து கிரெடிட் சைடு வந்தீங்கன்னா ஓப்பனிங் என்ட்ரி பண்ணியிருக்கோம். தென் ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ இதுதான் ஆன்சர். பை பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஆன்சர். நம்ம இதை லாஸ்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்போ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இது ரெண்டில் எதெல்லாம் டிஸானர் ஆகும்னா கேஷ் அப்படிங்கிறது டிஸானர் ஆகாது. ஸோ இப்போ எதெல்லாம் டிஸானர் ஆகும், பேங்க் டிஸானர் ஆகும், பில்ஸ் பேயபிள் டிஸானர் ஆகும். ஸோ இன் கேஸ் த செக் இஸ் டிஸானர், யூ ஹவ் டு ரைட் கிரெடிட் சைட் ஆஃப் த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பை பேங்க் அக்கௌண்ட். தென் பில்ஸ் டிஸானர், யூ ஹவ் டு ரைட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் in credit side. Okay. So the difference between the credit and debit you have to find out by credit purchase. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ மாடல் சம்மருக்கு நம்மளுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஸோ இது ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ்
கால்குலேட் கிரெடிட் பர்ச்சேஸ் கேட்டுறாங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் என்ன பண்ண சொல்கிறாங்க, கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸில் ஃபஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ் 1st April 2018 ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ். ஸோ ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் எங்கே வரும், கிரெடிட் சைடில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். The next cash paid to creditors on 31st March 2019. Okay, so the closing creditors. So இப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பாருங்கள், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட் போட்டோம். டெபிட்டு கிரெடிட்டு பர்டிகுலர்ஸ் தென் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் இருக்குது. ஸோ ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடில். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸஸ் எப்போதுமே எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா by balance B by D. So by balance B by D 50,000. Next என்ன இருக்குது, ரிட்டன் அவுட்வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ டெபிட் சைடில் வரும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ 2 ரிட்டன் அவுட்வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணிட்டோம். தென் அடுத்து கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். 3 வேஸில் பே பண்ணணும்னு சொன்னோம், கேஷு இல்லைனா பேங்க்கு இல்லைனா பில்ஸ் பேயபிள். இங்கே என்ன பே பண்ணியிருக்காங்க, கேஷ் பே பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 2 கேஷ் அக்கௌண்ட் பெய்டு 1,60,000. தென் லாஸ்ட் க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் இருக்குது. கிரெடிட்டார்ஸ் ஆன் 31st March 2019 இருக்குது. ஸோ 2 பேலன்ஸ் C by D 70,000. ஓகே, ஸோ டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணால் 2,36,000 இன் டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைடில் 2,50,000 ஒன்லி. ஸோ மைனஸ் 2,32,000 மைனஸ் 50,000. தென் யூ கேன் கெட் கிரெடிட் பர்ச்சேஸ் 1,86,000. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா சிம்பிள் கான்செப்டில் கொடுக்குறாங்க. இது போக நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கொடுப்பாங்க, இல்லைனா செக் டிஸானர்லாம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபார்மேட்டில் அது எங்கே வருதோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ தான் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணிடலாம், ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்றான். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கிடையாது, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து என்னென்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், பிகாஸ் அமௌண்ட் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம பே பண்ணுறோம், அதனால் அங்கே பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் கொடுக்குறாங்க பாருப்பா. பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லயபிலிட்டிஸ். ஸோ அதனால் ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓப்பனிங் டேட் கொடுத்துருந்தாங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போதுமே நம்ம எப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம், பை பேலன்ஸ் B by D அமௌண்ட் எழுதுறீங்க. தென் இதான் ஆன்சர், பில்ஸ் அக்செப்டட். நம்ம கிரெடிட்டார்ஸுக்கு நம்ம எவ்வளோ பில் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ டெபிட் சைடு வந்துட்டீங்கன்னா 2 கேஷ் ஆர் பேங்க் பில் பே பண்ணுவோம். பில்லுக்கு சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்போம், கேஷ் பே பண்ணியிருப்போம், இல்லைனா பேங்க்கில் செக் மூலியமாக இஷ்யூ பண்ணியிருப்போம். அதாவது என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், பில் அக்செப்டட்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர் இல்லை அதுக்கு முன்ன வருஷத்தோட பில்லுக்குள்ள அமௌண்ட் நம்ம சம்டைம்ஸ் பே பண்ணியிருப்போம். ஸோ அப்படி பே பண்ணியிருந்தோம்னா அந்த அமௌண்ட் எடுத்து எங்கே எழுதணும் அப்படின்னா டெபிட் சைடில் 2 கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் எழுதலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னென்னா ஜேர்னல் என்ட்ரி மூலியமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். உங்களுக்கு டேரெக்டாக ஃபார்ம் கொடுத்தனால அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பில் சப்போஸ் பில்ஸ் எதுவும் டிஸானர் ஆச்சுன்னா 2 சன்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் டிஸானர். தென் லாஸ்ட் ஒன் பேலன்ஸ் C by D, க்ளோசிங் பில்ஸ் பேயபிள். ஸோ டோட்டல் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா பில்ஸ் அக்செப்டட் ஃப்ரம் சன்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து பில்ஸ் எவ்வளோ பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை பாருங்கள், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையிலே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். தென் லாஸ்ட்டு டோட்டல் பர்ச்சேஸ் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ டோட்டல் சேல்ஸ் நம்ம அதில் ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அதே மாதிரி என்னென்னா டோட்டல் பர்ச்சேஸ் கேட்குறாங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் பர்ச்சேசஸ். ஓகே, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் பர்ச்சேஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் பர்ச்சேஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே, ஸோ டோட்டல் பர்ச்சேஸுக்கு ஃபார்முலா டோட்டல் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே,
கேஷ் பர்ச்சேஸ் அண்டு கிரெடிட் பர்ச்சேஸ். நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது, என்ன பர்ச்சேஸ் மட்டும் இல்லை, கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லை. கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது வந்து 5 மார்க்ஸ் அப்படிங்கிறனால நம்மளுக்கு பில்ஸ் பேயபிளுக்குள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளத்தில் பில்ஸ் பேயபிள் ஆன் 1st April 2017 அண்ட் பில்ஸ் பேயபிள் 31st March. ஓப்பனிங் பில்ஸ் இருக்குது, க்ளோசிங் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அது போக என்னென்னா பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த பில்ஸ் பேயபிளுக்குள்ள இன்ஃபர்மேஷன்லாம் ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டு ப்ரிப்பேர் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஸோ ஃபார்மேட் போடுவாங்க, டெபிட் then particulars then rupees in credit side particulars rupees and rupees. Okay, ஸோ இப்போ பில்ஸ் பேயபிளில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பில்ஸ் பேயபிளை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பில்ஸ் பேயபிள் ஆன் 1st April 2017. 1st April இங்கே 31st இருக்குது, அப்போ இதுதான் ஓப்பனிங். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் நம்ம எப்போதுமே எப்படி தான் மென்ஷன் பண்ணணும், பை பேலன்ஸ் B/D. ஓகே, ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 60,000. ஸோ 60,000. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும், பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள். ஸோ பில்ஸ் பேயபிளுக்காக பே பண்ணுறோம். என்ன பே பண்ணுறோம், கேஷ் பே பண்ணுறோம். ஸோ அப்போ டு கேஷ் அக்கௌண்ட். பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் அமௌண்ட் எவ்வளோ, 1 lakh. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டன் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். கேஷ் பர்ச்சேஸ் அப்படிங்கிற நம்ம டோட்டல் பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் பில்ஸ் பேயபிள் ஆன் 31st March 2008. ஸோ அப்போ க்ளோசிங் பில்ஸ். ஸோ டு பேலன்ஸ் C/D அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 80,000. ஸோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டோட்டல் பண்ணுறீங்க. ஸோ டோட்டல் பண்ணால் எக்ஸஸ் அமௌண்ட் எங்கே இருக்குது, டெபிட் சைடில். டெபிட் சைடில் 1,80,000. இங்கே 1,80,000. ஸோ 1,80,000 minus 60,000, 1,20,000 by bills payable B/F. இதுதான் ஆன்சர். பில்ஸ் பேயபிள் அக்செப்டட்னு எழுதிக்கணும், அக்செப்டட். ஓகே, ஸோ தான் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சரை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு, டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட் போடுவோம், டோட்டல் creditors account, particulars and rupees, particulars, rupees and rupees, credit and debit. Okay, so creditors account is always shows credit. எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஆன் 1st April 2017 ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் இருக்குது. ஸோ ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் எங்கே எழுதணும் அப்படின்னா கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் B/D அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 75,000. ஸோ 75,000 ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பில்ஸ் பேயபிள் ஆன் 1st April இருக்குது. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ அதனால் இங்கே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், எதனா பில்ஸ் பேயபிளை. நெக்ஸ்ட்டு பெய்டு டு கிரெடிட்டார்ஸ், பெய்டு கேஷ் டு கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸுக்கு கேஷ் பே பண்ணுறோம். ஸோ இப்போ கேஷ் பே பண்ணால் எங்கே வரும், டெபிட் சைடில் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் எவ்வளவு, 3,70,000.
ஓகே. ஸோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எதுக்கு பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிளையும் இங்கே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் 2 கேஷ்னு சொல்லி 1 lakh மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இங்கே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டன். பர்ச்சேஸ் ரிட்டன் இஸ் அதர்வைஸ் கால்டு ரிட்டன் அவுட்வேர்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ரிட்டன் அவுட்வேர்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா டெபிட் சைடில் வரும். எங்கே பில்ஸ் டோட்டல் டெப்டார் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பர்ச்சேஸ் ரிட்டன் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளவு, 15,000 15. ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது. கேஷ் பர்ச்சேஸ் 3,20,000. ஸோ இது நம்ம லாஸ்ட்டு தான் தேவைப்படும், ஏன்னா டோட்டல் பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் பர்ச்சேஸுக்கு ஃபார்முலா கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் இங்கே எழுதணும், கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இங்கே இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ லாஸ்ட் என்ன இருக்குது, கிரெடிட்டார்ஸ் ஆன் 31st March 2017 சாரி 18. ஸோ 31st Marchல கிரெடிட்டார்ஸ். ஸோ அப்போ அது என்னது க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ். ஸோ அப்போ டு பேலன்ஸ் C/D அமௌண்ட் எவ்வளோப்பா, 50,000. ஓகே. லாஸ்ட் என்ன இருக்குது, பில்ஸ் பேயபிள் on 31st March 2018. So it is also not recorded because the bills payable 31st closing is appearing in debit side of the bills payable account. So it is not appearing in total creditors account. Okay. So all the informations are recorded in total creditors account. So you have to total. First check whichever is excess item, and that means excess total 3,70,000, 5 lakh, 4,20,000 and 4,35,000. In debit side 4,35,000. So 4,35,000. So 4,35,000 minus 4,35,000 minus 75,000 ரெக்கார்ட் பண்ணணும். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம ரெக்கார்ட் மிஸ் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா இந்த பில்ஸ் பேயபிளில் கால்குலேட் பண்ண ஆன்சர், தட் மீன்ஸ் இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் நம்ம ஒரு ஆன்சர் கால்குலேட் பண்ணோம்ல, பில்ஸ் பேயபிள் B/Fன்னு சொல்லி. ஸோ இதை வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எங்கன்னா டெபிட் சைடில். ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணணும், டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஓகே. ஸோ அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 1,20,000. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே. கண்டிப்பாக என்ன பண்ணணும், இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எங்கன்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆன்சரை டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ சேம் திங் யூ ஹவ் டு ஃபாலோ. பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் கால்குலேட் பண்ணும். ஸோ அதை வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், டெபிட் சைட் ஆஃப் த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 1,20,000. ஸோ இப்போ 5,55,000. ஸோ 5,55,000. 5,55,000 minus 75,000. Answer 4,80,000. Okay, 4,80,000. Answer is by credit purchase. Okay, credit purchase B/F. So then answer credit purchase B/F. Okay, 4,80,000. So நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன அப்ளை பண்ணால் போதும், டோட்டல் பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணால் போதும். ஓகேவா. ஸோ இப்போ டோட்டல் பர்ச்சேஸுக்கு ஃபார்முலா டோட்டல் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே. ஸோ கேஷ் பர்ச்சேஸ் நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,20,000 கொடுத்துருக்காங்க. ஓகே. கேஷ் பர்ச்சேஸ் 3,20,000. 3,20,000 ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் 4,80,000. ஓகே. கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளவு, 4,80,000. ஸோ இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு total purchase equal to 8 lakh.
Okay, so that's all. This is the answer for total purchase, bills receivable and total creditors account. So total creditors account and bills payable account எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆன்சரை வச்சு நம்ம அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. புக்கில் வந்து ஐட்டன்சி புக்கில் ப்ராப்ளம் நம்பர் 14, 15 and 16. ஓகே, ஸோ இந்த 3 சம்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிடணும். பேஜ் நம்பர் 35ல் ப்ராப்ளம் நம்பர் 14ல் கால்குலேட் கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்படின்னா யூ ஹாவ் டு ஒன்லி ப்ரிப்பேர் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், ப்ரிப்பேர் பண்ணால் போதும். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு டோட்டல் கிரெடிட் பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாரு, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் பர்ச்சேஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ டோட்டல் பர்ச்சேஸுக்கு இப்போ நம்ம லாஸ்ட் ஹவர்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, ஸோ அதே ஃபார்முலா தான், அதே ஃபார்மேட் தான், அதை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இதில் வந்து பில்ஸ் பேயபிளுக்குள்ள இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே இருக்குது, ஓப்பனிங் இருக்குது அண்ட் க்ளோசிங் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். தென் அதில் வந்து பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். தென் அதுலேருந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணுவோம். தென் லாஸ்ட் ஸ்டெப்பு டோட்டல் பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது 2 சம்மும் கம்ப்ளீட் பண்ணிது. தென் 16th சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் நம்பர் 16ல் பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் credit sales, credit purchase by preparing total debtors account and total creditors account, bills receivable account and bills payable account. 4 அக்கௌண்ட்டுமே நீ ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? அது என்னென்னா, ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், தென் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், செகண்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், தென் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ 4 அக்கௌண்ட்ஸுமே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் உங்களுக்கு புக்கில் இருக்கும், அதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆர்டர் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். இன் ஆர்டரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், இது ஃபஸ்ட்டு. செகண்டு டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். திரும்ப தேர்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். தென் இதில் கால்குலேட் பண்ணுற ஆன்சரை டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ 4th ஸ்டெப் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ஆன்சரை டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணிடணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸோ ஏதோ ஒன்று சம்திங் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதோட அந்த இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கால்குலேட் பண்ணுற ஆன்சரை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ அதோட என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இந்த 3 சம் மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 14, 15 and 16. ஓகேவா? ஸோ 17 அண்ட் அடுத்து வரக்கூடியதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது டேரக்ட் கிளாஸில் பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து வரது இல்லைனா அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இந்த பேஜ் பத்தாது. ஓகேவா? இந்த ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு இட் இஸ் நாட் எனஃப். ஸோ அதனால் நம்ம டேரக்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 to 16 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி கிளாஸ் ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணி என்னோடய குரூப்பில் வேணால் என்னோடய நம்பருக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? குரூப்பில் ஷேர் பண்ண வேண்டாம். ப்ராப்ளம் நம்பர் 1 to ப்ராப்ளம் நம்பர் 16 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது கிளாஸ் ஒர்க் செக் பண்ணுவேன். தேங்க்யூ.